மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. மகிமையின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றி சிறந்தவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். குருடரின் கண்களை திறந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா செவிடரின் செவிகளை திறந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வலக்கரத்தை பிடித்து தாங்குகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். சகாயம் செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். பலப்படுத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். எங்களை தாங்கி நடத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களை அழைத்தவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நடத்துகிற தெய்வமே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சாபமான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சிலுவையில் வெற்றி சிறந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் தண்டிக்கப்பட்ட தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக காயப்பட்டவரே மெய் துதிக்கிறோம். அடிக்கப்பட்டவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கின தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியதப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மெய் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையானவரே மெய் துதிக்கிறோம். தாயை போல தேற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம். தகப்பனை போல சுமப்பவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நேர்மையான வழிகளில் எங்களை நடத்துகிறவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கர்த்தர் என்னை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும்.
நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே, உமக்குள்ள எங்களுடைய ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்குள்ள நாங்கள் இணைந்து மறைந்து வாழ ஆண்டவரே. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, இந்த நாளையும் ஜெபிக்க ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நீ நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக. தேவ பிரசன்னம் எங்களை தொடக்கத்தின் முடிவில் இருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 427வது பாடல். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடும். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின்
அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் இரட்சகர் என்று, இயேசுதான் இரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஸ்தேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையால் நிறைந்தவரா. ஸ்தேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையால் நிறைந்தவராய். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். அன்றாட நடந்திடுமே சபையிலே, அன்றாட நடந்திடுமே. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஆவியினால் நிறைந்திடுவோம், பேதுரு போல் அறிக்கை செய்வோம். ஆவியினால் நிறைந்திடுவோம், பேதுரு போல் அறிக்கை செய்வோம். மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமமில்லை, மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமமில்லை என்று நாம் முழங்கிடுவோம், என்று நாம் முழங்கிடுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க,
கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே. என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே. என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பெயரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பெயரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவனே போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன்.
நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை சுமந்து வந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை சுமந்து வந்தீரே. அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் நீ போதும். அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் நீ போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவனே போதும். பேரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவனே போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தா நான் அன்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னை தேற்றாதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினால். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கி நீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா.
வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாய் கருவில் உருவாகும் எங்களை தெரிந்தெடுத்து வந்தவர் இந்நாள் வரைக்கும் எங்களை தாங்கி வருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தாங்கினே தப்புவித்தே சுமந்தி சுகம் தந்தி சுகம் தந்தி தாங்கினி நன்றி ஆண்டவரே. தப்புவித்தே சுமந்தி சுகம் தந்தி கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. உம்முடைய இரக்கத்தினால் நாள் வரை எங்களை தாங்கி வருகிறவரே. இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கிறீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கிறீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. உங்க கிருபைதான் ஆண்டவரே நாள் வரை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது. உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது. தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர் சுமந்தீங்களப்பா. சுமந்தீர் சுகம் தந்தி தாங்கி நீ எங்களை தப்புவிக்கிற தெய்வம். தப்புவித்தீர் சுமந்தி சுகம் தந்தி கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் நல்ல நம் ஆராதித்து அவரை நாம் உயர்த்தி நாம் பாடினால் நம்மளை தாங்கி வருகிற தேவன், நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவர். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா, நல்லவரே உமக்கு நன்றி. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்த நாள் வரைக்கும் தாங்குகிறார் தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கி நீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தீர்.
ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஏசையா, கருவில் இருந்தே தாங்கி உங்க கிருபைதானே. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம நாங்கள் வாழ முடியாது. உங்க இரக்கம் இல்லாம நாங்க வாழ முடியாது. கிருபையினாலே நாள் வரைக்கும் நடத்துறது உங்க கிருபை, உங்க இரக்கம் தாண்டவரே. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ, தாங்கி நீங்களை தாங்கி வந்தீரே, சுமந்தீ, சுகம் தந்தீ, தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ, தாங்கி நீங்களே உமக்கு நன்றி. தப்புவித்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுமந்தீரே உமக்கு நன்றி. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்த நம்மளுடைய தாய் நம்மளை மறந்திருக்கலாம். தோல்மையில சுமந்த நம்மளுடைய தகப்பன் நம்மளை மறந்திருக்கலாம். ஆனால் கருவிலிருந்து நம்மளை தாங்கின தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மளை சுமந்து நடத்தி வருகிறவர். அவரை போல ஒரு அதிசயமான தேவன் ஒருவரும் இல்லை. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர், தாங்கி நீர் தப்புவித்து நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எங்களை நீங்க தாங்கி வந்தீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் பாடுகளின் நேரங்கள்ல எங்களை சுமந்து வந்தீரே. ஆண்டவரே பலவீனப்பட்ட நேரங்கள்ல எங்களை தாங்கி தப்புவித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினால். நம்மளுடைய நாவுகளினால அறிக்கை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை நாம் நன்றி சொல்லுவோம். இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. முழு பலத்தோட முழு உள்ளத்தோட அவரோட நாமத்தை நாம் நன்றியால நம்ம பாடுவோம். ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர், தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர், தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர், தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே.
தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ. நன்றி ஆண்டவரே, சுமந்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. சுகம் தந்தி தாங்கி நீ தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாதுப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை பாதையா. இயேசுவே எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல நேசரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல நேசரே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் அவர் நம்மளை மறப்பதில்லை. தந்தை வெறுத்தாலும் நம்மளை அவர் வெறுக்காதவர். தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம நாங்க கிருபை எப்படி வாழ இல்லாம முடியும்? வாழ தெரியாதையா. இயேசுவே எஜமானரே, எஜமானரே, நேசரே உடைய துணையாளரே, துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான்.
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ நீங்க தெரியாது. இல்லாம வாழ முடியாதையா. எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறவர் நீங்க மாத்திரம்தான்ப்பா. வாழ பாவமான உலகத்துல தெரியாதையா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில இயேசுவே, உங்களுடைய கிருபையில நாங்க வாழ முடியாது. ஜீவனோடு நிலைத்து நிற்க முடியாதுப்பா. நேசரே, என் துணையாளரே, இயேசுவே, என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே, என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே, என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் வருகின்ற நல்ல தெய்வம். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளை தந்து காலையிலே நம்மளை நடத்துகிற தேவன் அவர். மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே. எங்களை மறவாத தெய்வமே, எங்களை தந்தை வெறுக்காத வெறுத்தாலும் தெய்வமே, வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே, என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே, என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாதுப்பா. உங்களுடைய கிருபை இல்லாம ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு நிலைத்து நிற்க முடியாது. இந்த பாவமான உலகத்துல ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நாங்கள் ஜீவனோடு நிற்பது உங்க கிருபை. நாங்கள் உயிரோடு வாழ்வது உங்க கிருபை ஆண்டவரே. நாங்கள் சுகத்தோடு வாழ்வது உங்க கிருபைப்பா ஆண்டவரே. நாங்கள் பலத்தோடு வாழ்வது உங்க கிருபை ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் உங்க கிருபை. எங்களுடைய உறவுகள் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் உங்க கிருபைப்பா. எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுவது காரணம் உங்க கிருபை ஆண்டவரே.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளினால எங்களை நிரப்பி நீங்கள் வழி நடத்துங்க. தாய் மறந்தாலும் எங்களை மறக்காதவர், தந்தை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காதவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிழலில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அணைத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளையும் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை அடையாளங்களை தேவன் நடத்திட்டு வர்றாரு. நாளை எல்லாரும் நாம் ஒருமனப்பட்டு ஒரு சகோதரி ஜெபிப்பாங்க. அவங்களோட இணைந்து சத்தமாக உற்சாகமாக கருத்தோடு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. பிதாவை துதிக்கிற சோதரிக்கிறோம் பாபா தேவனே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலேயே என்னை இந்த இடத்துல நிறுத்தின நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே, அப்பா என்னை இந்த இடத்துல ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா உண்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா, நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறோம்ப்பா. அப்பா சோதரிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த இப்போதைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் அதுக்காக யாராவது நம்ம ஜெபம் பண்ணுவோம். ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் ரட்சிப்புக்குள்ளே வரணும், வல்லமே இறங்கணும், எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கணும், தேவனை தேடணும். பாவத்தில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லாத்தையுமே தேவனை தேடணும், தேவனை தேடி வரணும். அதுக்காக எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்பா, சோதரிக்கிறோம்பா. அப்பா தகப்பனே, இந்த வெளியிலையும் உங்களை ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இசப்பா ரெண்டு ஊரை நீங்கள் எல்லா மாவட்டத்தையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துவீங்களாப்பா தகப்பனே. ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துவீங்களாப்பா. இசப்பா தேவனோட வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் இறங்கட்டும்பா. அவியானவங்களே நீங்கள் ஒவ்வொருத்தர்களையும் பேசுங்க ராஜா. இசப்பா உங்கள் அந்த ஏரியா முழுதுமா உங்கள் ரட்சிப்பு உண்டாகட்டும்பா தகப்பனே. நீங்கள் அந்த ஊரை எடுத்து பயன்படுத்துவீங்களாப்பா, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுவீங்களாப்பா. அந்த ஊருக்குள்ள இருக்க பாவம் செய்கிற பாவத்தையெல்லாம் நீங்கள் எடுத்து போடுவீங்களாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. 2 ஊருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அந்த ஊருக்காக யாராவது 2 ஊருக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றியுடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா. சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்திலே உங்க வல்லமை செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. 2 மாவட்டத்தையும் ஆளுகை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, விடாதபடி ஜனங்களை தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை 2 மாவட்டத்தில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்திலும் உங்க வல்லமை செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். பாவத்துல வாழ்றவங்க மனம் திரும்ப உதவி செய்யுங்க சப்பா. ரட்சிப்பை கண்டடைய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்தில ஆண்டவரே ஜனங்களுமே தேடி வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அநேக சபைகளில் ஓடி ஆண்டவரையுமே ஆராதிக்க உதவி செய்யுங்க. கடைசி நாட்களில் 2 மாவட்டத்திற்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தயவு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் ஆண்டவரே ஒவ்வொருத்தரை ரட்சிங்க ஏசப்பா. ரட்சிப்பின் வல்லமை 2 மாவட்டத்திலும் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்ததாக நம்ம சபைக்குள்ள பாஸ்டர் மாளுக்கு சின்ன பிள்ளை தண்ணிக்குள்ள விழுந்து சாகிற மாதிரி கனவு வந்திருக்கு. அதனால நம்ம சபைக்குள்ள யாருக்குமே மரணக்கட்டு வரக்கூடாது, யாருக்குமே யாதியோட நம்ம சபைக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனோட வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறங்கணும். மரண கட்டை கொண்டாட பிசாசு நிர்மூலமாகணும். மரண கட்டத்தை நம்ம சபைக்குள்ள யாருக்குமே நிரந்தரமா வயசாகி சாகுறது அது வேற. நான் இப்போ இடையில யாருக்கு திடீர்னு மரண கட்டுக்குள்ள யாரும் சாகக்கூடாது. அந்த கனவெல்லாம் நிர்மூலமாக்கி போடணும். அந்த பிசாசெல்லாம் அழிச்சு போடுவ. எல்லாருக்குமே பரிசுகமா இருக்கணும். யாருமே யாதியில இருக்கக்கூடாது. யாதியில செத்தாக திடீர்னு செத்தாகன்னு வரக்கூடாது. சின்ன பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும்னு மரண கட்ட கொண்டாடுற ஆவியல் நிர்மூலமாக்கி போடுவாங்க. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம்பா தகப்பனே. உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்பா. அப்பா இந்த வேலையில எங்களை ஜெபிக்கிறோம்பா. எங்க சபையில இருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம்பா தகப்பனே. சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்பா, பெரிய மனுஷனுக்காக ஜெபிக்கிறோம்பா. யாருக்குமே அப்பா மரணக்கட்டை கொண்டாட ஆவியல் நிர்மூலமாக்கி போடுவீங்களா. சத்துருவல் மரணக்கட்டை கொண்டாடக்கூடாதுப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்களையும் உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா. எசப்பா மரணக்கட்டை கொண்டாடுற எங்க சபைகளை கொண்டாந்து எங்க சபையை கெடுக்க வைக்கிற நிர்மூலமாக்கி போடுங்க. எங்க சபையை கெடுக்க வைக்கிற ஆவியல் இப்பவே எங்க சபையை விட்டு வெளியேறிடுவா அப்பா தகப்பனே. எங்க சபைகள் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க சபைகள் இருக்க பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாருக்குமே மரணக்கட்டுக்கு வரக்கூடாதுப்பா. தேவனோட வல்லமை ஒவ்வொருத்தருக்களையும் இறங்கட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பா இருக்கணும்பா. உங்க கரம் எப்பவுமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குறதுக்கா நன்றி ராஜா. இதுக்கா யாராவது ஜெபம் பண்ணுவோம்.
பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கை சபா சபா அந்த வேலை ஆண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா அண்டு சேர்த்துக்கிறோம் அப்பொழுதான சபைக்கா கூட உடைய சமூகத்தில் வாரே சபா சபைக்குள்ள செயல்படுகிற எல்லா மரண கட்டுக்கள் அழிக்கப்பட்டு சபா சபா ஆண்டவரே இந்த சபைக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா இந்த ஒரு மரணத்திற்கிறியில் யாரையும் அணுகக்கூடாது ராஜா நீதாம ஒவ்வொருத்தலை பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா சுவான விசேஷமாக அந்த சிறு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் இசப்பா அந்த பிள்ளைகள் மத்தியில் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் இசப்பா சுவான மரணத்தை கொண்டு வர நினைக்கிற எல்லா சத்துரு கிரியில் அழிக்கப்படட்டும் இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஸோ ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா ஸோ ஆண்களுக்குள்ள பெண்களுக்குள்ள முதியோருக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் சபா அந்த வாகனங்களில் போறவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா ஸ்கூல் போற பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க வேலைக்கு எல்லாரும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த ஒரு மரணத்திற்கிறியில அன்னைக்கு சபைக்குள்ள செயல்படக்கூடாது ராஜா எந்த ஒரு திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடாது ராஜா மரணத்தை கொண்டு வர நினைக்கிற எல்லா கிரியில் அழிக்கப்படுவதாக வியாதியோடு இருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் தேவன் தாமே அற்புத சுகத்தை கொடுங்க அளிக்கிற வல்லமை தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளே செயல்படும் யாராண்டு வியாதியோடு மரணத்தை சந்திக்க கூடாது ராஜா தேவ சுகம் ஒவ்வொருத்தருக்குள்ளே வெளிப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுகம் தாமே எங்க சபைக்குள்ள செயல்பட்டு முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அடுத்ததாக நம்ம சபைக்குள்ள வந்து வாலிபர் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ரொம்ப பாவத்தில் அது பாவம் செய்கிறோம்னு தெரியாமே செய்யுதுகளா அப்படின்னு இல்லை பிசாசானவே பாவத்தை செய்ய வச்சு மரண கட்டுதலுக்குள்ள கொண்டு போயிடுவேன். ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படியணும், அந்த பாவத்திலேருந்து பிள்ளைய விடுதலை ஆகணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், அதுக்காக தேவன் தான் உதவி செய்யணும். ஆனால் வாலிபர் பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு போகுதுங்க, காலேஜுக்கு போகுதுங்க, தாய் தகப்பன் வந்து நம்பித்தே அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிற தவறுகள் அதுகளுக்கு தெரிஞ்சு செய்யுதுகளா தெரியாமல் செய்யுறதில்ல. தேவன் கூட இருக்கணும், தேவனுக்குள்ள அதுக உண்மையாக வாழணும். தேவன் எப்போவுமே பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளணும். தாய் தகப்பனுக்கு சபைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றணும். வாலிபர் பிள்ளைகளை நம்ம சபைக்குள்ளேயும் வெளியில் இருக்க சபை எல்லா சபைகளுக்குள்ள இருக்க வாலிபர் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும். ஏசப்பா நன்றிப்பா, உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்பா. அப்பா தகப்பனே இப்போதைக்கா வாலிபர் பிள்ளைகளுக்காக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஏசப்பா வாலிபர் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பாவம் செய்ய வைக்கிற ஆவியல் அழிக்கப்படுவதாக தகப்பனே வாலிபர் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்களையும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா, பாதுகாப்பு உண்டாகட்டும்பா. தேவனே அது அறியாமல் செய்கிற பாவம் அதுகளுக்கு நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கப்பா. தேவனே அந்த பாவத்தை நிர்மலமாக்கி போடுவீங்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. தகப்பனே வாலிபர் பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்குவீங்களாப்பா. ஊழியக்கார பிள்ளைகளா மாற்றுவீங்களாப்பா. அப்பா உங்கள் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறங்கட்டும்பா. சபைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. உங்கள் வல்லமை கூட இருக்கட்டும் ராஜா. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கணும். காயராஜம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறேன் சபா. நேரத்தில் ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையிலுக்கு ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப தம்பிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரந்தாமே கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களில் பாவம் செய்ய தூண்டுகிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே தான் செய்வது பாவம் என்று உணர உதவி செய்தலுங்கப்பா. சிந்தையில கிடைக்கிற ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. கண்கள்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாக உதவி செய்தலுங்க. நடக்கைகள ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுற பேச்சுகள ஒரு பரிசுத்தம் உண்டாக உதவி செய்தல்லுங்க. ஆண்டவர் எந்த ஒரு வாலிபர்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கவே கூடாதான் சப்பா. பாவத்துக்குள்ள அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை வெளியேறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தாமே விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல இருந்து எப்படி வெளியே வரும்னு தெரியாம இருக்காங்களே ஏசப்பா, நீங்க தாமே ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பாவத்தினால எத்தனையோ பேர் தற்கொலை கூட பண்ணிக்கொள்கிறாளே ஏசப்பா. மரணத்தின் கிரியில் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள உமக்கு பயந்து நடக்கின்ற ஒரு எண்ணம் உண்டாக உதவி செய்துள்ளுங்க. நீங்க தாமே ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செல்போனுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. பரிசுத்தமா அதை யூஸ் பண்ண உதவி செய்துள்ளுங்கப்பா. ஆண்டவரே தேவைக்காக அதை பயன்படுத்த நீங்க உதவி செய்துள்ளுங்க. எந்த ஒரு தீமையான காரியங்கள் அதுல செயல்படவே கூடாது. ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்த நீங்க உதவி செய்துள்ளுங்க. ஃபேஸ்புக் மூலமா இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாக்கி இருக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளை
நீங்க தாமே ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தாமே பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வாலிப நாட்கள் ஆண்டவரே எத்தனையோ தவறான எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா கிரியில அழிக்கப்படட்டே பெற்றோருக்கு கீழ்ப்படின ஒரு எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே கீழ்ப்படிய நீங்க உதவி செய்தருளுங்க ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வாலிப நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா எதையும் செய்யவே கூடாது ஆண்டவரே யோசேப்பை போல ஆண்டவரே பாவத்திற்கு விலகி இருக்க நீங்க உதவி செய்தருளுங்க ஒவ்வொரு வாலிபரை நீங்க தாமே ஒரு தானியேலை போல மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு தெபோராளை போல தீர்க்கதரிசியா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே எஸ்தரை போல நீங்க தாமே எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் பாவமில்லாத வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்தருளுங்கப்பா முற்றிலுமா எல்லா பாவத்திலிருந்து நீங்க தாமே விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆண்டவரே அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவான் இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க தாமே இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீங்க தாமே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ நீங்க உதவி செய்யுங்க சபைக்கு ஆண்டவரே உலகத்திற்கு ஆண்டவர் குடும்பத்திற்கு சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளை பார்த்து அநேக உலகத்திற்கு வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க படிப்பின் காரியத்துல முக்கியத்துவம் செலுத்த நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படியே செய்ய நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா தண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே இசப்பா சூத்திரம்பா. அடுத்ததாக நம்ம சபைக்குள்ள வந்து ஒரு மனத்தை கெடுக்கிற ஆவி பின்மாற்றத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. எவ்வளோ பேர் இருந்தா நம்ம சபைக்குள்ள இப்போ ஒவ்வொருத்தலா ஒரு மனத்தை கெடுத்து எதையாவது சொல்கிறது அவங்க சொல்கிறா இவங்க சொல்கிறான்னு கேட்டுட்டு வெளியே போயிடுறது. ஒரு மனத்தை கெடுக்கிற ஆவி பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களாம் தேவனை தேடி வரணும் திரும்ப. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சபைக்குள்ள ஒரு மனம் உண்டாகணும். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம்பா. தகப்பனே உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. ஆவியானவர்களே அப்பா தகப்பனே ஒரு மனத்தை கெடுக்கிற ஆவியல் எங்கள் சபையை விட்டு வெளியேறுவதாக. தகப்பனே எங்கள் சபைக்குள்ள ஒரு மனத்தை கெடுக்கிற ஆவியல் எங்கள் சபையை விட்டு வெளியேறட்டும். ஒவ்வொருத்தலையும் நீங்கள் தொடுங்கப்பா. அப்பா பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களை ஒவ்வொருத்தலையும் நீங்கள் தொடுவீங்களாப்பா. அப்பா ஆவியானவங்களே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தொடுங்க ராஜா. எஸ்அப்பா ஒவ்வொருத்தலையும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்கப்பா. பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வருவீங்களாக. அப்பா அவங்க இருதயத்தில் நீங்கள் பேசுவீங்களாகப்பா. தகப்பனே ஒரு மனத்தை கெடுக்கிற ஆவியல் ஒவ்வொருத்த பேச்சை கேட்டுட்டு வெளியேறாங்களப்பா. தகப்பனே அவங்களெல்லாம் நீங்கள் தொடுவீங்களாகப்பா. ஒவ்வொருத்தலைகளையும் உங்கள் வல்லமை இறங்கட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவீங்களாகப்பா.
அப்பா பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களையெல்லாம் அப்பா தேவன் தான்ப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க அழைச்சிட்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். உண்மையான தேவன் அறிஞ்சிருந்துச்சு அவங்க எல்லாம் வெளியேறினவங்கப்பா, அவங்களெல்லாம் நீங்க தொடுவீங்களாப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க வல்லமை இறங்கட்டு ராஜா. பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களையெல்லாம் நீங்க தொடுங்கப்பா. நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பேசுவீங்களாப்பா. தேவனோட வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும். ஒவ்வொருத்தரையும் தொட்டு அழைச்சிட்டு வர போற நல்ல கிருபைக்காக நன்றி. அதுக்காக ராஜோம் அன்பின் பலவ பிதாவே மித்திகளோ சோதரிகளே சபா எங்களுக்கு ஜெய கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சபா. சபா இப்பொழுது எங்க சபையில ஒரு மனம் ஊற்றப்படனே சபா. சபையில உள்ள ஒரு மனத்தை சீர்குலைக்கிற எல்லா கிரியையில அழிக்கப்படுவதாக சபா. சபா நீரே ஒரு மனத்தை ஊற்றுங்க சபா. சபா யாரும் யாரோடையும் கசப்பா இருக்க கூடாது சபா. யாரும் யாரோடையும் சண்டையா இருக்க கூடாது சபா. யாரும் யாரோடையும் பேசாம இருக்க கூடாது சபா. நீரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனத்தை ஊற்றுங்க சபா. சபா அதன் மூலமா நிறைய பேர் பின்மாற்றத்துல இருக்காங்க சபா. சபா உங்களை எல்லாரையும் நீரே தொடுங்க சபா. அவங்க மேல இறங்க உதவி செய்யுங்க சபா. மறுபடியும் சபைக்கு அழைத்து வாங்க சபா. வல்லமையின் கரை இறங்கட்டும். அப்படியே செய்ய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அடுத்ததாக நம்ம சபைக்குள்ள வர்றவங்க, சபைக்கு போற குடும்பம் எல்லாருமே யாருக்கு குழந்தை இல்லையோ, நம்ம எங்கேயாவது போய் நின்னா நம்மளுக்கு சொத்து இருக்குது, எவ்வளோ நகை வச்சுருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, எத்தனை குழந்தை இருக்குன்னு தான் கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த வேதனையை தேவன் தான் தீர்க்கணும். தேவன் தான் அந்த குழந்தை பாக்கியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். யாருமே மரணங்கிறது நம்ம சபைக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. சாட்சியாக தேவன் நிறுத்தணும். அதுக்காக எல்லாருமே ஜெபம். எஸ்ஸப்பா நன்றி துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்பா. அப்பா தகப்பனே எங்கள் சபைக்குள்ள இருக்கவங்கள ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீங்களாப்பா. தகப்பனே உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. தகப்பனே ஆவியானவங்களே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பேசுங்க ராஜா. எஸ்ஸப்பா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே தகப்பனே. குழந்தை இல்லாதப்பா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருப்பாங்கப்பா. இந்த குழந்தை பாக்கியத்தை தேவன் தான் கட்டளையிடணும்பா. தகப்பனே நீங்கள் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்துங்கப்பா. குழந்தையோட வந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. அவங்க என்ன பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தையெல்லாம் நீங்கள் அகட்டி போடுவீங்களாக. தேவனோட வல்லமை இறங்கட்டும்பா அப்பா. அதுக்காக யாராவது ஜெபம் நம்ம பரலோகபிதாவே தீக்கிரமை சோதரிக்கிறோம்பா. நன்றி செலுத்துகிறேன் சபா. ஆமென். சபையில குழந்தை ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஆமென். ஒவ்வொருத்தருக்கு தேவன் நம்ம குழந்தை பக்கத்தை கட்டளையிடுங்க சபா. ஆமென். மகிமை நான் வெளிப்படுவதாக சபா. ஆமென். நான் சாமியில கொடுத்தது போல சபா. எங்க சபையில இருக்க ஒவ்வொருத்தரும் குழந்தை பக்கத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆமென். கற்பத்தின் அடைச்சு வச்சிருக்க எல்லா சத்துராணிக்கிறேன் அழிக்கப்படுவதாக. வெட்கப்படுத்த இசப்பானு வெட்கப்பட்ட இடத்துல இசப்பானு ஆமென். பண்ணுங்க இசப்பா. ஆமாப்பா அவங்க இந்த இடத்துல வெட்கப்பட்டு நிக்க கூடாதுப்பா. எல்லா சத்துராணிக்கிறேன் அழிக்கப்படுவதாக. அடைச்சு வச்சிருக்க எல்லா கிரியைகளையும் மாற்றி போடுங்க இசப்பா. மாற்றி போடுங்கப்பா. சாட்சியா நிற்க உதவி செய்தல்லுங்க. ஆமென். உங்களுக்கு தேவன் நம்ம குழந்தை பக்கத்தை கட்டளையிட நல்ல கிருபைக்காக நன்றி நன்றிப்பா. பிதாவே ஆமென். ஆமென். அடுத்து நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வந்து பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அது பிள்ளை என்ன தவறு செய்யுது அப்படிங்கிறது தாய்க்கு தான் தெரியும். அப்போ வந்து நம்ம தான் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும். ஒரு சின்ன ஒரு பாவம் செஞ்சாலுமே நம்ம அப்போவே நம்ம பிள்ளைகளை கண்டிச்சிட்டா அந்த பாவத்துலேருந்து அதுக்கு விளையிருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தான் அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடணும். அப்போ நம்ம அந்த பிள்ளைகளை தவற விட்டுட்டோம்னா நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டாலும் அதுலேருந்து நம்ம மீட்டு கொண்டாட முடியாது. அப்போ அந்த குழந்தைய பிள்ளைகளை வளர்க்குறது எப்படின்னு தாய் வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கணும். தேவன் தான் ஒவ்வொருத்தருக்குலையும் ஞானத்தை கொடுத்து அதை பயன்படுத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஆலயத்துக்கு வந்தாத்தே அந்த பிள்ளையை பரிசுத்தமாக இருக்க முடியும். தேவனோட வல்லமை ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிள்ளையை கேட்கணும். கேட்டாத்தே அந்த பிள்ளையை வந்து பரிசுத்தமாக வாழ முடியும். வெளியில் போனாலுமே ஆண்டவரை நினச்சிட்டே போனால் அந்த பிள்ளையை போயிட்டு பரிசுத்தமாக வந்துருங்க. இல்லையா அதை நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அதை வந்து கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை வந்து இப்படி வாழணும், நீங்கள் இப்படி போகணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் தவற விட்டுட்டோம்னாலும் நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் அந்த பிள்ளைகளை வந்து அந்த வழிக்குள்ள ஆண்டவர்களை கொண்டாடுற ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து தேவன் தான் பயன்படுத்தணும். அப்போ வந்து பெண்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்குறது எப்படி வளர்க்குறதுன்னு பெண்களுக்கு தான் ஞானத்தை கொடுக்கணும். தேவன் தான் சொல்லணும். அதுக்காக நம்ம தான் எல்லாரும் ஜெபம் சொல்லணும். சப்பா நன்றி தகப்பனே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்பா. அப்பா இந்த வேளையிலே ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. தகப்பனே ஆவியானவர்களே ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. ஒவ்வொரு பெண்களும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல புத்தியை கொடுங்கப்பா. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் பேச்சை கேட்டு ஞானத்தோடு வளர்ந்து அப்பா சபைக்குள்ள வளர உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே சபைக்குள்ள இருந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர்களே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்க எங்களுக்கு உதவி சொல்லுங்கப்பா. தகப்பனே நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா.
சின்ன பிள்ளையில நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அந்த இதை பெரிய பிள்ளையானாலும் அந்த அந்த பழக்கத்தில் வருங்க. அதை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா தகப்பனே. நல்ல ஞானத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அப்பா நாங்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்கணும், எப்படி குடும்பத்தில் நாங்கள் நடந்துக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களை மன்னிங்க ராஜா. எஸ்அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஆலோசனை நீங்கள் கொடுங்க தேவனே. பா உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறேன்பா. நன்றி ராஜா. அதுக்காக யாராச்சும் நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றிப்பா. இயேசுப்பா அந்த நாளிலே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. ஒவ்வொரு பெண்கள் மேல நீங்க மனம் இறங்குவீராக. ஆமென். பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. கொடுங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ நீங்க உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமென். சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் புத்தியுள்ள பெண்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கப்பா. கணவருக்கு கீழ்ப்படிய நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆமென். ஆண்டவரே பெண்களுக்குள்ள நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்கப்பா. ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்துங்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. கொடுங்கப்பா. ஒவ்வொரு பெண்களை நீங்க பயன்படுத்துவீராக. ஆமென். பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுப்பா ஒவ்வொரு பெண்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே செயல்படுவதாக. பாதுகாப்பு உண்டாவதாக. ஆமென். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வளர்க்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. கொடுங்கப்பா. புத்தியுள்ள பெண்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. துதிக்கிறப்பா. அடுத்ததாக நம்ம கொரோனா டயத்தில் நம்மளை தேவன் வந்து எல்லாருமே நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போதிச்சார். அதுபோல் இப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அது தடையாயிரும் இது தடையாயிரும் அது நின்றும் அப்படின்னு. ஆனால் ஒரு காலமும் தேவனோட பிள்ளைகளுக்கு எதுவுமே தடையாகக்கூடாது. எல்லாமே தேவன் நம்மளுக்கு போதிச்சு கொடுப்பார். நம்ம தேவனை விசுவாசம்னா நம்மளுக்கு எல்லாமே தேவையானதை நம்மளுக்கு தேவன் கொடுப்பார். எந்த தடையுமே வராது. கொரோனா டயத்தில் நம்ம வந்து எது இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடச்சிச்சு. நம்மளுக்கு கொரோனானே நம்மளுக்கு தெரியலை. அதுபோல் இப்போவும் வந்து நம்ம எல்லா தேவையுமே நம்ம தேவன் சந்திச்சு கொடுப்பாரு. அதே நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இசப்பா அன்பின் தகப்பனே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்பா. அப்பா இந்த வேலையிலையும் ஒவ்வொருத்தையும் தடையாக இருக்கிறெல்லாம் கிரியெல்லாம் அழிக்கப்படுவதாக. தேவனோட வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இறங்கட்டும்பா. அப்பா தகப்பனே எங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஏசப்பா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு குறை இருக்கக்கூடாதுப்பா. தேவன் எல்லாத்தையுமே எங்களுக்கு நிறைவாக்கி தருவியேப்பா. உங்கள் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இறங்கட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் ஆசீர்வாதம் தங்கட்டு ராஜா. ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எதுவுமே எங்களுக்கு குறைன்னு வந்துடக்கூடாதுப்பா. தேவனோட வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் ஆசீர்வாதம் தங்கட்டு ராஜா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனோட வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால யாராச்சும் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆமென். ஆண்டவரே இந்த வேளை எங்க தேசத்துக்கான ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆமென். சொல்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற இந்த பஞ்சங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும் அழிக்கப்படட்டும்பா. மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் ஆமென். பிதாமே சபை குடும்பங்கள் எல்லா தேவைகளை சந்திச்சு நீ நடத்தும்படியா சந்திங்கப்பா. ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே பஞ்சங்கள் வந்தால் உம்மை தேடுகிற ஆமாப்பா. ஜனங்களுக்கு ஒருபோதும் ஆண்டவரே குறைவே உங்களை இல்லை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே. ஒரு குறை அப்பா, நீர் இருக்காதுப்பா. தாமே குறைவில்லாம ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நடத்தும்படியா நாங்கள் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே, அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே வெளிப்படட்டே சப்பா. ஆமென். எல்லா பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியா ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோது ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு நின்றக்கூடாது ஆண்டவரே. நின்றக்கூடாதுப்பா. எல்லா குறைவுகளையும் நீ நிறைவாக்க
நிறைவாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம்பா. ஆசீர்வதிங்க. தேசத்துல இருக்கிற பஞ்ச நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஏசப்பா. ஆமென். ஆண்டவரே சிலிண்டர்லாம் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. கிருபை செய்யுங்கப்பா. பெட்ரோல் விலையில ஆண்டவரே குறைய உதவி செய்யுங்க. ஆமென். ஆண்டவரே எல்லாம் எங்க தேசத்துல நார்மலா உதவி செய்யும்படியே நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அப்பா ஏற்ற உணவுகளை நீங்க கொடுக்கும்படியே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக நம்ம வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ இந்த இடத்துல போகிறாங்க, எப்படி விழுகிறாங்கன்னா திடீர்னு செத்துறாங்க. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டை கொண்டாடுற ஆவியல் அழிக்கப்படுவதாக மதுபானத்தை அரைஞ்சிட்டு அடிச்சுட்டு அவங்க சும்மா போய் கூட விழுகிறாங்க. அவங்க பாட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறவங்க சும்மா போகிறவங்க மேலே முட்டி அவங்கள கொண்டு விடுறாங்க. அதனால் அந்த மதுபானத்தை இந்த தடையோடு எல்லாம் அது நிற்கட்டும், எல்லா கடையும் அடைக்கப்படணும். தேவனோட வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கணும். ஆக்சிடெண்ட்டை கொண்டாடுற ஆவியல் அழிக்கப்படுவதாக. நம்ம தேவனோட பிள்ளையை எங்கே போனாலும் பாதுகாப்பு இருக்கணும், வாகனத்தில் பாதுகாப்பு இருக்கணும், எல்லாருக்குமே பாதுகாப்பு உண்டாகட்டும். அந்த ஆக்சிடென்ட்டை கூட ஆவிகளுக்காக நம்ம ஜெபம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், நீ துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்பா. அப்பா ஆக்சிடென்ட்டை கூட ஆவியல் அழிக்கப்படுவதா. தேவனே உங்கள் வல்லமை ஒவ்வொரு வண்டிகளுக்குள்ளேயும் இறங்கட்டும்பா, ஒவ்வொரு தள்ளுக்களையும் உங்கள் வல்லமை இறங்கட்டு ராஜா. எஸ்அப்பா மதுபானத்தை அடிச்சுட்டாப்பா சும்மா போகிறவங்க மேலே கூட விழுந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவங்கள கொன்றாங்கப்பா. தகப்பனே உங்கள் வல்லமை ஒவ்வொரு தள்ளுக்களையும் இறங்கட்டு ராஜா. தகப்பனே அந்த கடையை வச்சு நடத்துகிற அதிகாரிகள் கண்களை தயவு கிடைக்கட்டும்பா. நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க ராஜா. எஸ்அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுவியலாப்பா. அந்த கடையெல்லாம் மூட கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாகனத்துலையும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறாருக்கா. பரலோபிதாமே துதிக்கிற சோதரிக்கிற சபா. ஆமென். இதில் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. நன்றிப்பா. அப்பா எத்தனையோ ஆக்சிடென்ட்லாம் நடக்குது ஏசப்பா. ஆமென். எல்லாம் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. உதவி செய்யுங்கப்பா. போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய தூதன் தம்மை முன்ன பின்ன செல்ல முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஜெபிக்கிறோம்பா. போனால கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுடே ஏசப்பா. ஆமென். கவன சிதறல்கள் மாற உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா. முதல்ல கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுடே ஏசப்பா. ஆமென். அப்பா நீர்தமே ஒவ்வொரு ரோட்லயும் உடைய கரை இறங்குவதாக. ஆமென். மதுபானத்தின் மூலமா எத்தனை ஆக்சிடென்ட்லாம் நடக்குது ஏசப்பா. ஆமென். கிரியைகள்லாம் மாற உதவி செய்யுங்க உதவி ஏசப்பா. செய்யுங்கப்பா. இருக்கிற ஒவ்வொருத்தரை கர்த்தர் தொடுங்க ஏசப்பா. தொடுங்கடா. பாவம் என்று உணர உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு அரசாங்க தலைவரும் கர்த்தர் பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம்பா. உண்டாகிற எல்லா ஆக்சிடென்ட் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அழிக்கப்படுவதாக. உண்ணப்படுற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்பு தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளே வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் தாமே அசைவாடி வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அடுத்து நம்ம சபைக்குள்ள வந்து ஆண்கள் ரொம்ப கம்மி. அதுக்காக ஆண்கள் வந்து நம்ம பெண்கள் எவ்வளவு இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆண்கள் வரணும். தேவன் தான் நம்ம சபைக்குள்ள ஆண்களை கொண்டாடணும். சபைக்குள்ள ஆத்மாக்களை அழைச்சிட்டு வரணும்னா தேவன் தான். தேவனால் முடியலைன்னா யாராலையும் முடியாது. தேவன் தான் பேசணும் ஒவ்வொருத்தருக்குலையும். நம்ம வாலிபர் பசங்க, ஆண்கள், வாலிபர் பிள்ளைய எல்லாரையுமே நம்ம சபைக்கு அழைச்சிட்டு வரணும். நிறைய ஆண்கள் அந்த சபையில் ஆண்கள் பெண்கள் எவ்வளவு இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆண்கள் இருக்கணும். அதுக்காக தேவன் தான் உதவி செய்யணும். ஒவ்வொரு ஆண்களுக்குலையும் தேவன் பேசணும். அப்போ குடும்பமாக சபைக்கு வரணும். ஒருத்த வராமல் இருக்கக்கூடாது. குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தொட்டு அழைச்சிட்டு வரணும். அதுக்காக நம்ம ஜெபம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்பா. அப்பா இந்த வேளையில எங்கள் சபையில் அப்பா ஒவ்வொரு ஆண்களையும் நீங்கள் தொடுவீலாப்பா. அப்பா ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளையும் தொடுவீலாப்பா. தகப்பனே ஒவ்வொரு ஆண்களையும் தொட்டு அலைங்கராஜா. ஒவ்வொருத்தருக்குலையும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொரு ஆண்களுக்குலையும் நீங்கள் பேசுவீலாப்பா. எங்கள் சபைக்குள்ள இருக்க ஆத்மாக்களை அழைச்சிட்டு வாங்கப்பா. எங்கள் சபைக்குள்ள ஆத்மாக்களை அழைச்சிட்டு வாங்க ராஜா. எஸ்ப்பா எங்கள் சபை நிரம்ப உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்குலையும் உங்கள் வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுவீலாக ராஜா.
அன்னை பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிறே சபா. ஸோ அந்த வேலை ஆண்டவரே எங்கள் சபையை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறே சபா. இந்த சபைக்கு ஆண்டே குடும்பமா ஜனங்களை அழைச்சிட்டு வாங்க சபா. ஜனங்களை வரவிடாப்படி தடை சிறைக்கிறீர்கள் அழிக்கப்படுவதாக குடும்பங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டே சபா. குடும்பத்தோட ஆண்டே சபைக்கு வந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க. ரட்சிப்பு தாமே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள செயல்படட்டே சபா. ஜனங்களை வரவிடாப்படி செயல்பட எல்லா கிரியில் அழிக்கப்படுவதாக ஆண்டே மனுஷன் திரளால் நிரப்புங்க சபா. திரள் கூட்ட ஜனங்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையாய் மாற்றுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை அநேக ஜனங்கள் வரணும் ஏசப்பா. குடும்பமா கிராமமா எங்க சபைக்கு ஜனங்கள் வர உதவி செய்யுங்க. தேவன் நாம அழைச்சிட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை நிரம்பி வெளியேத்தக்க ஆத்மாக்கள் அழைச்சிட்டு வாங்க. அநேக ஆண்களை அழைச்சிட்டு வாங்க ஏசப்பா. ரட்சிக்க விடாபடி தடை சிறைக்கிறீர்கள் அழிக்கப்படுவாங்க. தேவ ரட்சிப்பு உண்டாகட்டே ஏசப்பா. சபைக்கு வரணுங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல உண்டாகட்டே ஏசப்பா. ஆத்மாக்களால எங்க சபையை நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சப்பா நீங்க துதிக்கிற சோதரிக்கிறோம்பா. அப்பா இந்த வேளையில இங்க ஜெபிக்க கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. சப்பா உங்க வல்லமை இறங்குனதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வந்து நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், அப்போ தான் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது வந்து திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மவும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கலை அப்படின்னா ஆவிக்குரிய கனிகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டக்காரர் யாருன்னா பிதா தான் திராட்சை தோட்டக்காரர். திராட்சை செடி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடி. அப்போ திராட்சை கொடி யாருன்னா நம்ம தான். அப்போ திராட்சை செடியோடு சேர்ந்து திராட்சை கொடியை இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கூட இணைந்து அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருத்தல் என்பது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல் என்பது இயேசுவோடு இணைந்திருந்து அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் அவருடைய விசுவாசத்திலும் நம்ம நம்பிக்கையாக இருந்து தொடர்ந்து அவருக்காக வாழுவது தான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல்னா என்னென்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் அவருடைய விசுவாசத்திலும் இணைந்து தொடர்ந்து அவருக்காக நம்ம வாழ்வது தான் கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைத்திருக்குதல். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைத்திருந்து வாழுகிறோமா அப்படின்னா என்ன செய்யலை? வாழலை. நம்ம பேருக்கு வேணால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது, ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து வாழ்கிற வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்கிறதில்ல. கொஞ்சம் பேர் தான் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், நீங்களும் என்னில் அன்பாக இருங்கள். அப்போ பிதா வந்து இயேசு கிறிஸ்து மேலே அன்பாக இருக்காரு, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே என்ன செய்கிறாரு? அன்பாக இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ளே எப்படி அந்த அன்பு வெளிப்படுதோ அதே மாதிரி நமவுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அன்பாக இருப்பதற்கு அடையாளமே என்ன அப்படின்னா, கற்பனைகளை கை கொண்டு கடைபிடித்து வாழுவது தான் நம்ம என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கான அடையாளம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது தான் நம்ம அன்பை என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போ மூணாவது ஒரு காரியம், நம்ம அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஹல்லேலூயா. அடுத்ததா ஒரு காரியம், 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமுமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம் என்ன செய்யணும்? நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஜெபிச்சிருப்போம். ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை என்ன செஞ்சிருப்பார்? தந்திருப்பார். ஆனால் ஆதியில் கொண்ட அந்த அன்பு, அந்த அபிஷேகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆதியில் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ எப்படி அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே வெளிப்பட்டதோ அதே மாதிரி இந்த நாள் வரைக்கும் அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அபிஷேகம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சிடும்? மாற்றி போட்டுரும். நம்மளை ஜெபிக்க வைப்பது அவருடைய அபிஷேகம், நம்முடைய வேதத்தை வாசிக்க வைப்பது அவருடைய அபிஷேகம், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை அந்த நல்ல வழியில் நடத்துறது அவருடைய அபிஷேகம். இது நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறது என்ன? அவருடைய அபிஷேகம் தான். அப்போ அவருடைய தந்த அபிஷேகத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை உண்மையாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்குள்ளே நம்ம அந்த அபிஷேகத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது ஆவியில் நிரம்பி நம்ம என்ன செஞ்சிடணும்? ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஜெப கூடுகை நடத்துது, இல்லை ப்ரேயர் நடக்குது, அப்போதைக்கு மட்டும் நம்ம அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எப்பப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அப்போ எல்லாம் நம்ம ஆவியில் நிரம்பி அவர் நம்மளுக்குள்ளே தந்த அந்த அபிஷேகத்தினால நம்ம நிரம்பி ஜெபிக்கும் போது தான் நம்ம அபிஷேகத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய பலிபீடம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டு இருக்கிற பலிபீடமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அணைந்து போகிற பலிபீடமாக நம்மளுடைய பலிபீடம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மளுடைய பலிபீடம் எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு பலிபீடமாக இருக்கணும். ஆண்டவர் தந்த அபிஷேகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைத்திருந்து வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். அக்கினியும் உண்டது, அனல் கொண்டது,
என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. என் இதயம் தியானம் செய்கையில் பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தேன், எல்லாரும் கைகளை தட்டி நாம் பாடியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. என் இதயம் தியானம் செய்கையில். ஹல்லேலூயா. அடுத்ததா 5வது ஒரு காரியம், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1 கொரிந்தியர் 16:13 வாசிச்சிருவோம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ 5வது ஒரு காரியம், நம்ம எதில் நிலைத்திருக்க வேண்டுமா? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழுகிற வாழ்க்கையெல்லாம் எதில் வாழணும் அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் தான் நம்ம வாழணும். ஆபிரகாம் எல்லா காரியங்களையும் தேவனை விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கண்ணீர் கவலைகள் வந்தாலும், நம்ம எது நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் நம்ம தேவன் பேரில் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசமாக இருக்கணும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம மனுஷரை மேலே நம்ம நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஒரு நாள் உதவி செய்வாங்க, 2 நாள் உதவி செய்வாங்க. எப்போதுமே மனுஷன் உதவி செய்வாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் என்னது? அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம அவரை விசுவாசித்து அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் போது நம்மளுடைய பாடுகளை, நம்மளுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அவருக்குள்ள விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய வாழ்க்கையே விசுவாசத்தில் தான் என்ன செய்யணும்? வாழணும். நம்ம அனுதினமும் விசுவாச பாதையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். 2வது ஒரு காரியம், கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நம்ம நிலைத்திருக்கணும். 3வது அவருடைய அன்பில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். 4வது ஒரு காரியம், நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். 5வது ஒரு காரியம், விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா நம்ம வசனத்தின்படி வாழும்போது மாத்திரம்தான் அவருக்குள்ள எல்லா காரியங்களையுமே நம்ம நிலைத்திருந்து வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நம்ம வாசிக்கணும், அதை அதிகமாக நம்ம தியானிக்கணும், அந்த வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம முழு வேதகாமத்திலையும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாமே அவருடைய வார்த்தையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக வாழணும். அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாவே நம்ம என்ன செஞ்சுருவோம்? நிச்சயமாக நம்ம பரலோகத்தில் நம்ம போய் சேர முடியும். அப்போ நம்ம எல்லா காரியங்களையும் அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் போது இந்த மாதிரி எல்லா விதமான காரியங்களையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ செடியும் கொடியும் எப்படி ஒன்றாக இணைந்திருந்தால் தான் அது என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்க முடியும். நம்ம மட்டும் தனியாக வாழ்ந்து கனி கொடுக்க முடியுமானா என்ன செய்யாது? வாழ முடியாது. அப்போ அவரோடு இணைந்திருந்து அவருடைய வசனத்தின்படி, அவருடைய அன்பில், அவருடைய விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து அவருக்காக நம்ம வாழும்போது மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளால் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா.
நம்மளுடைய ஜீவன் யாருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்மளுடைய ஜீவன் இணைந்து அவருக்குள்ளே தான் நம்மளுடைய ஜீவன் என்ன செஞ்சுருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னாவே அவருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், அவருக்குள்ளே மறைந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கனிகளை நம்ம வெளிப்படுத்துவோம், அவருக்கு சாட்சியாக நம்ம வாழுவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனை நம்மளால் அடைய முடியும். ஹல்லேலூயா. சும்மா கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியுமானா பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்கிறதில்ல, வாழ்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும், அப்போ தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்போம், நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே திராட்சை செடியே சுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே சுராஜா, உம்மோடு இணைந்திருக்கிற கிளை நாங்கள் ஆண்டவரே, உமக்காக கொடி ஆண்டவரே, உமக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கணும்பா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம 2 கைகளையும் நம்ம வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருந்து நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாதுப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ, உமக்குள்ளே நிலைத்திருந்து வாழ, கனிகளை கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரம் எங்களை தொடட்ட ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உபதேசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்வீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்புல நாங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே தந்த அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காரியங்களை எல்லாம் நிலைத்திருந்து வாழ ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுதினம் தியானிக்கிறவர்களாய், கற்றுக்கொண்டவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபக்குறிப்பு படிவத்துக்கு நேரம் நம்ம கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் கடன் பிரச்சனையோடு இருக்காங்களோ, குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ, ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்காங்களோ, ஆண்டவரே தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. பரலோக பிதாவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜீவன் உமக்குள்ள மறைந்து இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும், எங்களோடு கூடி ஜெபித்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. யூடியூப்பில் இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை செயல்படட்டும். எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு நீங்கள் பதில் தருவீராகப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.